பண்ணி எடுத்தாச்சு. ஸ்லீவ் கட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணணும். ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்றதுக்கு இப்போ வந்து நம்ம இந்த ஃபோல்டிங் பகுதி மேல் பக்கமா நம்ம மடிச்சிருந்தோம் ஸ்லீவுக்கு, அதை அப்படியே பழையபடி உங்களை பார்த்த மாதிரி இப்படி விரிச்சுக்கோங்க. விரிச்சுட்டு இனி நம்ம இப்போ வந்து இது வரைக்கும் நம்ம ஓப்பன் பகுதி வந்து நமக்கு ஆப்போசிட்டா வர மாதிரி வச்சுதான் நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா. ஆனா இனிமேல் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு என்ன பண்ணணும்னா இந்த ஓப்பன் பகுதி வந்து உங்களை பார்த்த மாதிரி இருக்கிற மாதிரி திருப்பி போட்டுக்கணும். அப்போ ஃபோல்டிங் பகுதி வந்து உங்களுக்கு ஆப்போசிட்ல போயிடும். ஏன்னா இந்த மாதிரி திருப்பி போடும் பொழுது இந்த இடத்துல கிளாத் வந்து அதிகமா இருக்கும். இந்த இடத்துல நீங்க ஃப்ரண்ட் பகுதி வந்து கட் பண்றதுக்கு உங்களுக்கு கிளாத் பத்தும். உங்களுக்கு ரைட் சைடு பக்கமா கண்டிப்பா இந்த கிளாத் வந்து இருக்கும். அதாவது பேக் பார்ட்டை நீங்க கட் பண்ணி எடுத்ததும் போக மீதி இருந்துச்சு இல்லைங்களா, இந்த கிளாத் வந்து இருக்கும். இந்த கிளாத் வந்து உங்களுக்கு ரைட் சைடு பக்கமா உங்க கை பக்கமா இருக்கும். இந்த இடத்துல தான் நீங்க பட்டி பீஸ் வந்து கட் பண்ணி எடுக்க போறீங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி வச்சு நீங்க மடிச்சு போட்டுக்கணும். இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கணும். திருப்பி போட்டதுக்கு அப்புறமா இனி நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை நீங்க நேர் கட்டிங் போட போறீங்களா இல்ல கிராஸ் கட்டிங் போட போறீங்களா அப்படிங்கறத பாத்துக்கோங்க. நான் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து கிராஸ் கட்டிங் தான் போட போறேன். ஏன்னா நேர் கட்டிங் போடுறீங்க அப்படின்னா இப்படி ஸ்ட்ரைட்டா நீங்க போட்டுக்கலாம், நேரா போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கிளாத் வந்து பத்துது. இதே கிராஸா போடுறீங்க அப்படின்னா கிராஸ் அப்படிங்கிறது இப்ப நேர் கட்டிங் அப்படிங்கும்போது இப்படி இழுத்தீங்கன்னா இழுப்படாது. ஆனா கிராஸ் கட்டிங் இப்படி கிராஸா போடும் பொழுது நீங்க எவ்வளவு இழுத்தாலும் நல்லா இழுபடும். அதாவது கிளாத்துடைய உயரம் எக்ஸ்டெண்ட் ஆகும். அதனாலதான் இது கிராஸ் கட்டிங் அப்படின்னு சொல்றோம். கிராஸ் கட்டிங் போடுறது வந்து பெர்ஃபெக்டா இருக்கும். நம்மளுக்கு வந்து சேஃப். நம்மளுக்கு ஒருவேளை திடீர்னு உங்களுக்கு உடம்பு வந்தா கூட இந்த கிராஸ் கட்டிங் போட்டு கட் பண்றீங்கன்னா அந்த பிளவுஸ் வந்து நீங்க கம்ஃபர்டபுளா நீங்க போட முடியும். அதாவது ஸ்ட்ரெயிட் கட்டிங் போட்டு கட் பண்ண பிளவுஸ் நீங்க திடீர்னு உடம்பு வந்ததுக்கு அப்புறம் போட்டீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட் வந்து உங்களுக்கு பத்தாது. அதுதான் கிராஸ் கட்டிங்க்கும் நேர் கட்டிங்க்கும் வந்து உங்களுக்கு வித்தியாசம். வந்து நான் கிராஸா போட்டுக்கிறேன். எவ்வளவு கிராஸா போடுறேன்னு பாருங்க. இப்ப இந்த மாதிரி எல்லாம் நீங்க போடக்கூடாது. இந்த மாதிரி போட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சமா தான் கிராஸ் வரும். நல்லா இந்த அளவுக்கு இந்த இடத்துல நீங்க இந்த வி ஷேப் மாதிரி பேக் பார்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கிறீங்க இல்லைங்களா, அந்த இடத்துல உங்களுக்கு இந்த சென்டர் நாச் வந்து வரணும். பாருங்க இந்த மாதிரி நீங்க நல்லா ஃபுல் கிராஸ்ல வந்து போடணும். ஃபுல் கிராஸ்ல போட்டாச்சு. இன்னுமே கூட இதை நீங்க இப்படி திருப்பி போடலாம். இதுதான் ஒரிஜினல் ஃபுல் கிராஸ். போட்டாச்சு. இப்ப இதுக்கு மேல இந்த கிளாத் நகராமக்கிறதுக்காக ஒரு ஸ்கேல் ஒன்று நான் வச்சுக்கிறேன். வச்சதுக்கு அப்புறமா இனி நம்ம அடுத்தது என்ன மார்க் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பேக் பார்ட்டுடைய அந்த ஃபோல்டிங் பகுதி கிளாத் இருக்கு இல்லைங்களா, ஸ்டார்டிங் பாயிண்ட், அதுக்கு நேரா ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கோங்க. அதுக்கு நேரா ஸ்கேல் வச்சு இப்ப கீழே இருக்கிற கிளாத் மேல தான் கோடு போடுறீங்க. ஓகே. இப்ப நல்லாவே இந்த பேக் பார்ட்டுடைய கழுத்து இங்க 9 இன்ச்சுங்கிறது இங்க இருக்கு கட் பண்ண கிளாத், அதுல இருந்து மேல வரைக்குமே நீங்க கோட்டை வந்து போட்டுக்கணும். அடுத்தது பேக் பார்ட்டுடைய இந்த இடுப்பு பகுதி எங்க முடியுதோ அதுக்கு நேராவும் ஸ்ட்ரெயிட்டா ஒரு கோடு போட்டுக்கணும். ஸ்ட்ரெயிட்டா கோடு போட்டாச்சு. இனி 2 கோடும் போட்டதுக்கு அப்புறமா மார்க்கிங் பண்ணும். மார்க்கிங் பண்றதுக்கு இங்க ஆம்பூல் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல கட்ட ஒரு நாச் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா பேக் பார்ட்ல, அந்த இடத்துல ஒரு நாச் போட்டு அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆம்பூல் ஜாயிண்ட் ஆகிற இடம். இங்க வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் கீழே இருக்கிற கிளாத்ல. இனி பிளவுஸுடைய உயரம், பேக் பார்ட்டுடைய உயரம் நம்ம எவ்வளவு வச்சிருக்கோம், 15 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். பேக் பார்ட்ல இங்கிருந்து இந்த கோடு இருக்கு இல்லைங்களா, இந்த கோடு தான் பிளவுஸுடைய பின்பக்க உயரம். இந்த 15 இன்ச்சுக்கு நேரா இந்த மடிப்பு பகுதி கட்ட ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஆப்போசிட் சைட்லயும் மார்க் பண்ணிக்கோங்க. ஆப்போசிட் சைட்ல கீழே 2 நாச் இருக்கு, அதுல கீழே இருக்கு இல்லைங்களா, அந்த நாச் தான் நம்மளுடைய பிளவுஸுடைய பின்பக்க உயரம். அதனால அதுக்கு நேரா நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேல இருக்கிற நாச் பாத்தீங்கன்னா மடிச்சடிக்கக்கூடிய கிளாத்துடைய அகலம். ஏன்னா இது வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம், அப்ப இதுக்கு நேரா தான் மடிச்சடிப்போம். அதனால இதுக்கு நேராவும் ஒரு மார்க் வந்து பண்ணிக்கோங்க. இந்த 2 மார்க்கிங்ல 2மே நம்மளுக்கு முக்கியம். ஆனா கீழே இருக்கிற மார்க்கிங் வந்து நம்ம மார்க் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இதை நம்ம கணக்குல எடுத்துக்கூடாது. மேல இருக்கிற மார்க்கிங் தான் நம்ம கணக்குல எடுத்துக்கணும். ஓகே.
மார்க் பண்ணியாச்சு. இனி இங்க கழுத்துடைய உயரம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு நேராவும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு நேராவும் கோடு போட்டுக்கோங்க. ஓகே, கோடு போட்டாச்சு. அவ்வளவுதான். இப்போ நம்ம 3 இடத்துல ஸ்ட்ரெயிட்டா கோடு போட்டிருக்கிறோம். அதே மாதிரி 1 2 3 4 இடத்துல வந்து நம்ம மார்க்கிங் வந்து பண்ணியிருக்கோம். பண்ணதுக்கு அப்புறமா இனி மேல ஷோல்டருக்கு நேரா கட் பண்ணி எடுக்கணும். ஆம்ஹோல் சுற்றளவுக்கு நேராவும் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். கட் பண்ணி எடுக்கும் பொழுது மேல இருக்கிற கிளாத்தை கட் பண்ணிடாதீங்க. அதுக்கு நேரா கீழே இருக்கிற கிளாத்தை தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஓகே, கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த பேக் பார்ட் வந்து நம்மளுக்கு தேவைப்படாது. இந்த பேக் பார்ட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். மேலே எடுத்தாச்சு. பேக் பார்ட்டை எடுத்துட்டு மறுபடியும் இந்த ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு மேலே ஸ்கேல் வச்சுக்கோங்க. ஸ்கேல் வச்சுட்டு இப்போ நம்ம இந்த 2 சைட்லையுமே நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா, அதில் கீழே இருக்கிறதே நம்ம ப்ளவுஸுடைய உயரம், அதுக்கு நேராக கோடு போட்டுக்கோங்க. அந்த ப்ளவுஸுடைய உயரத்துக்கு நேராக ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்கோங்க. கீழே இருக்கிற கோட்டுக்கு மேலே போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ இது வந்து ப்ளவுஸுடைய உயரம். நம்ம எவ்வளோ எடுத்துக்கிறோம்? ப்ளவுஸுடைய உயரம் 15 இன்ச். ஓகே, இனி அடுத்தது நம்ம மார்க் பண்ண வேண்டியது ப்ளவுஸுடைய முன்கப்புடைய உயரம். முன்கப்புடைய உயரம் எனக்கு டைரெக்டாக உடம்புல அளவில் எடுக்கும் பொழுது 13 இன்ச் வந்தது. அந்த 13 இன்ச்சுக்கூட நம்ம 1/2 இன்ச் வந்து லூஸ் அலவன்ஸுக்காக, அதாவது தையலுக்காக விடணும். ஆனா தையல் வந்து இங்க நம்ம ஷோல்டர் கட்ட 1/2 இன்ச் வந்து பிடிச்சடிப்போம். கீழே வந்து இந்த பட்டி பீஸ் ஜாயின் பண்ணி அடிக்கிறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் பிடிச்சடிப்போம். 1 இன்ச் வந்து கம்மியாகும். அப்போ 1 இன்ச் கம்மியாகும் அப்படின்னா இங்க இந்த ஃப்ரண்ட் கிளாத்தை வந்து ஸ்ட்ரெயிட் கட்டிங்கா போடுறீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பார்ட்டுடைய உயரத்துக்கூட 1 இன்ச் ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து இப்போ எனக்கு முன்கப்புடைய உயரம் 13 இன்ச். அப்போ 13 இன்ச் கூட 1 இன்ச் சேர்த்து 14 இன்ச் வந்து முன்கப்புடைய உயரம் வந்து நீங்கள் மார்க் பண்ணணும். ஆனால் நான் வந்து கிராஸ் கட்டிங்காக போட்டிருக்கேன். ஃப்ரண்ட் பக்கத்தில் உங்களுக்கு கிளாத் வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போடுறீங்கன்னா கொஞ்சம் கூட இழுத்து கொடுக்காது, அதனால நம்ம 1 இன்ச் ஆட் பண்ணுறோம். ஆனால் இது கிராஸ் கட்டிங்காக போட்டிருக்கோம், கிளாத் வந்து நல்லா இழுத்து கொடுக்கும். அப்படிங்கிறனால நீங்கள் 1 இன்ச் ஆட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அந்த 13 இன்ச் கூட 1/2 இன்ச் மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா போதும். அப்போ 13.5 இன்ச் மார்க் பண்ணிங்கன்னா போதும். இப்போ நீங்கள் அளவு துணியில் அளக்குறீங்க. இப்போ டேரெக்டாக நீங்கள் உடம்பு அளவில் அளக்கல, அளவு துணியை வச்சு அளக்கணும் அப்படின்னா எப்படி அளக்கணும்னு சொல்கிறேன். இப்போ அளவு துணியை வந்து ஃப்ரண்ட் பக்கத்தில் இந்த மாதிரி விரித்து வச்சுக்கோங்க. விரித்து வச்சுட்டு இதில் சென்டர் டாட் வந்து இந்த இடத்துல பிடிச்சிருக்குது. இந்த சென்டர் டாட்டுடைய உயரம், அதாவது கீழே பட்டி கூட ஜாயின் பண்ணி எடுத்துருக்குறோம். ஜாயின் மேல் பார்ட்டையும் கீழ் பார்ட்டையும் பட்டி ஜாயின் பண்ணி அடிச்சுக்கிற தையல் வந்து இந்த இடத்துல வருது. இந்த இடத்துல உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். இதுதான் பட்டியுடைய தையல். பட்டியுடைய தையல் இந்த இடத்துல வருது. சென்டர் டாட் வந்து இந்த இடத்துல வருது. இப்போ மேலே ஷோல்டர் கட்ட நம்ம கையை வந்து ஜாயின் பண்ணி சேர்த்து வச்சு தையல் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த கையை ஜாயின் பண்ண இடத்துல இருந்து டேப் வைக்க ஆரம்பிங்க. அந்த இடத்துல இருந்து இந்த சென்டர் டாட்டுடைய அந்த லிப்பிள் பாயிண்ட்டுடைய அந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல நம்ம டேப்பை வச்சு இந்த மாதிரி நம்ம லைட்டாக தான் இழுக்கணும். ரொம்ப இழுத்தீங்கன்னா உயரம் ரொம்ப அதிகமாக போயிடும். அதனால லைட்டாக இழுத்து கொடுத்த மாதிரி அளந்து டேப்புடைய உயரம் எவ்வளோ வருது பாருங்க. இது வரைக்கும் 10.5 இன்ச் வருது. அதிலிருந்து இந்த சென்டர் டாட்டுடைய உயரம் எங்கே முடியுதுன்னு பாருங்க. கீழே பெல்ட் பீஸ் கூட பட்டிக்கு பீஸ் கூட அது வரைக்கும் நீங்கள் அளங்க. அந்த மாதிரி அளக்கும் பொழுது எனக்கு வந்து 13.25 இன்ச் வந்து வருது. இதை வந்து நம்ம 13 இன்ச் அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்கிருந்து இது வரைக்கும் லைட்டாக தான் நம்ம அந்த சுருக்கத்தை மட்டும் சுருக்கம் இல்லாமல் இழுத்து கொடுக்கணும், அவ்வளோதான். அதிலிருந்து இங்கே கீழே பட்டி பீஸ் கட்ட உள்ள உயரம் அந்த மாதிரி அளக்கும் பொழுது எனக்கு 13 இன்ச் வந்து உயரம் வந்து கிடைக்குது. அப்போ இந்த மாதிரி அளக்கும் பொழுது உங்களுக்கு எவ்வளோ உயரம் வருதோ அதுதான் உங்களுக்கு முன்கப்புடைய உயரம்.
இந்த மாதிரி நீங்கள் லிப்பிள் பாயிண்ட் வரைக்கும் அளந்துட்டு இந்த மாதிரியும் அளக்கலாம். இது வந்து நீங்கள் லைனிங் ப்ளவுஸில் அளக்கும்போது இந்த மாதிரி இழக்கணும். ஒருவேளை நீங்கள் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கிற அளவு துணி வந்து லைனிங் இல்லை, லைனிங் வைக்காத உங்களுக்கு நார்மல் ப்ளவுஸாக இருக்குது, அதுவும் ஃப்ரண்ட் பார்ட் வந்து கிராஸாக தான் போட்டிருக்காங்க அப்படின்னா அது வந்து இன்னுமே உங்களுக்கு அளவு துணியில் அளக்கும் பொழுது இழுத்து கொடுக்கும். அந்த மாதிரி துணியில் அளக்கும் பொழுது நீங்கள் லிப்பிள் பாயிண்ட் வரைக்கும் அளக்க வேண்டாம். இங்கே இருந்து இந்த சென்டர் டாட் வந்து எங்கே உயரம் முடியுதுன்னு பாருங்கள். எங்கே உயரம் முடியுதோ அது வரைக்கும் இந்த மாதிரி பிடிச்சிட்டு அந்த உயரம் எங்கே முடியுதோ அங்கே வந்து இந்த மாதிரி அளந்துக்கோங்க. அப்படியே அளந்தீங்கனாலும் உங்களுக்கு சேம் அதே 13 இன்ச்சு தான் வந்து வரும். ஆனால் லைனிங் வைக்காத துணியை இங்கே வந்து இது வரைக்கும் அளந்துட்டு அது மறுபடியும் இங்கிருந்து இது வரைக்கும் அளந்தீங்க அப்படின்னா உயரம் வந்து உங்களுக்கு அதிகமாக காட்டும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா இங்கே மேலே இருந்து இந்த சென்டர் டாட்டு அந்த கீழே பட்டிக்கோட ஜாயின் பண்ண இடம் எங்கே இருக்குதோ அது வரைக்கும் இந்த மாதிரி இழுத்து வச்சு பிடிச்சிட்டு நீங்கள் அளந்தீங்க அப்படின்னா கரெக்டான உங்களுக்கு முன்கப்புடைய உயரம் வந்து கிடைக்கும். அப்போ எனக்கு முன்கப்புடைய உயரம் உடம்பளவுலையும் சேம் அதே 13 இன்ச்சு தான், அளவு ப்ளவுஸ்லையும் சேம் அதே 13 இன்ச்சு தான். நீங்கள் உடம்பளவில் அளக்க மறந்துட்டீங்க அப்படின்னா மட்டும் அளவு ப்ளவுஸ் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா எல்லா அளவு ப்ளவுஸுமே சரியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம தைச்ச ப்ளவுஸாக இருந்தால் கரெக்டாக இருக்கும், மற்றவங்க தைச்சதாக இருந்தால் கரெக்டாக இருக்காது, எச்சாவோ கம்மியாகவும் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால நீங்கள் வந்து டேரெக்டாக உடம்பளவில் நீங்கள் முன்கப்புடைய உயரம் வந்து அளந்து எடுத்துக்கிறது பெஸ்ட்டு. இப்போ எனக்கு முன்கப்புடைய உயரம் 13 இன்ச் வருது. நான் கிராஸ் பீஸாக போடுறேன் அப்படிங்கிறனால நான் 1/2 இன்ச் மட்டும் ஆட் பண்ணி 13.5 இன்ச் வந்து முன்கப்புடைய உயரம் மார்க் பண்ணுறேன். இப்போ 13.5 இன்ச் நான் மார்க் பண்ணுறேன் அப்படின்னாலும் மேலே 1/2 இன்ச்சு கீழே 1/2 இன்ச்சு 1 இன்ச் பிடிச்சி அடிச்சிட்டேன் அப்படின்னாலும் ஃபினிஷிங்கில் வந்து எனக்கு 1 இன்ச் கம்மியாகாது. ஏன்னா இது கிராஸ் பீஸாக கட் பண்ணுறேன் அப்படிங்கிறனால எனக்கு 1/2 இன்ச் மட்டும்தான் கம்மியாகி ப்ளவுஸ் ஃபினிஷிங்கில் எனக்கு 13 இன்ச் வந்து முன்கப்புடைய உயரம் கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல எங்கே ஷோல்டர் முடியுதோ அங்கே இருந்து 13.5 இன்ச் கீழே எங்கே வருதோ அங்கே வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே ப்ளவுஸுடைய பின்பக்க உயரம் நம்ம எவ்வளோ மார்க் பண்ணிக்கிறோம் 15. இது வந்து எங்கே எவ்வளோ வருது 13. அப்போ இதுக்கும் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் வந்து டிஃப்ரெண்ட் வருது. அதே 1.5 இன்ச் டிஃப்ரெண்ட் இங்கேயும் வர மாதிரி மார்க் பண்ணிட்டு இதுக்கு நேராக ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்கோங்க. ஓகே, இது வந்து முன்கப்புடைய உயரம், இது பின்பக்க ப்ளவுஸுடைய உயரம். இது வந்து 13.5 இன்ச்சு, இது வந்து 15 இன்ச்சு. அப்போ இங்கே இந்த டிஃப்ரெண்ட் எவ்வளோ வருது எனக்கு 1.5 இன்ச் வந்து டிஃப்ரெண்ட் வருது. இப்போ இந்த 2 கோடும் மார்க் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நம்ம கீழே இருக்கிற இந்த மார்க்கிங்க்கு நேராக கோடு போட்டோம். இனி இந்த மார்க்கிங் வந்து நமக்கு தேவையில்லை. இந்த இடத்துல மார்க் பண்ணோம் இல்லைங்களா, இங்கே 3/4 இன்ச் மேலே தள்ளி இதுதான் இப்போ நம்மளுக்கு ப்ளவுஸுடைய பின்பக்க உயரம் முடிகிற இடம். இந்த மார்க்கிங் தான் இனி நம்ம கணக்கில் வந்து எடுத்துக்கணும். இது வந்து இனி நம்ம கணக்கில் எடுத்துக்கூடாது. பட்டியுடைய உயரம் மார்க் பண்ணியில இது நம்மளுக்கு தேவையில்லை, இதுதான் தேவை. இனி பட்டியுடைய உயரம் மார்க் பண்ணுறதுக்கு இந்த முன்கப்புடைய உயரம் எங்கே மார்க் பண்ணிக்கிறீங்களோ அந்த கோட்டில் இருந்து நீங்கள் 1/2 இன்ச் வேணாலும் மேலே தள்ளி மார்க் பண்ணலாம், 1 இன்ச் வேணாலும் மார்க் பண்ணலாம், 1.5 இன்ச் வேணாலும் மார்க் பண்ணலாம், 2 இன்ச் வேணாலும் மார்க் பண்ணலாம். 1/2 இன்ச்சிலேருந்து நீங்கள் அதிகபட்சமாக 2 இன்ச் வரைக்கும் மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 2 இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணுறேன்னு வைங்க. அப்போ கீழே ஏற்கனவே 1.5 இன்ச் ஹைட் வித்தியாசம் இருக்குது. அப்போ 1.5 + 2 3.5 இன்ச் வந்து உயரம் வருது. அப்போ 3.5 இன்ச் வந்து உங்களுக்கு பட்டியுடைய உயரம் வரும். இந்த 3.5 இன்ச் கூட 1 இன்ச் ஏட் ஆகி நீங்கள் பட்டியுடைய உயரம் கட் பண்ணுறதுக்கு 1 இன்ச் ஆட் பண்ணி எடுக்கணும். அப்போ 4.5 இன்ச் வந்து நீங்கள் பட்டியுடைய உயரம் வைக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து பட்டியுடைய ஹைட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து அதிகபட்சமாக உங்களுக்கு பட்டி ஹைட் வந்து எவ்வளோ வரலான்னா ஒரு 2.5 இன்ச் வரலாம். 2.5 இன்ச் ஹைட் வருது அப்படின்னா அது நார்மலான ஹைட்டு. 2.5 இன்ச் வர மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே இங்கே 1.5 இன்ச் இருக்குது, 2.5 இன்ச் வந்தால் போதும்னா அப்போ 1 இன்ச் மட்டும் நீங்கள் மேலே தள்ளி மார்க் பண்ணிங்கன்னா போதும். அப்போ உங்களுக்கு 2.5 இன்ச் வந்து பட்டியுடைய உயரம் வந்து கிடைச்சிக்கும். அப்போ நான் 1 இன்ச் மட்டும் மேலே தள்ளி மார்க் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ கீழே இருந்து 2.5 இன்ச், இங்கேருந்து 1 இன்ச் மட்டும் மேலே தள்ளி மார்க் பண்ணேன் அப்படின்னா அப்போ இந்த இடத்துல கீழே ஏற்கனவே 1.5, இங்கே ஒரு 1 இன்ச், அப்போ 2.5 இன்ச் வந்து பட்டியுடைய உயரம் வருது. இல்லை 1.5 இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ 3 இன்ச் வந்து உங்களுக்கு பட்டியுடைய உயரம் வரும். இப்போ 3.25 இன்ச் வந்து உங்களுக்கு வரும்.
இதுவே 2 இன்ச் மேல தள்ளி மார்க் பண்ணீங்கன்னா 3.5 இன்ச் வந்து உங்களுக்கு வரும். உங்களுக்கு பட்டியுடைய உயரம் எவ்வளவு தேவைங்கிறத பொறுத்து இந்த இடத்துல நீங்க மேல தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். முன்கப்புடி உயரத்துல இருந்து எனக்கு பட்டியுடைய உயரம் வந்து ஒரு 2.5 இன்ச் போதும் அப்படின்னா இந்த இடத்துல, ஆனா இங்க 1 இன்ச் மார்க் பண்றதை விட 1.5 இன்ச் ஆச்சு இருந்தது அப்படின்னா தான் நம்மளுக்கு பட்டியுடைய ஷேப் வந்து அழகா வரும். அதனால நான் 1.5 இன்ச்சாவே மார்க் பண்ணிக்கிறேன். அப்ப இங்கேயும் 1.5 இன்ச், இங்கேயும் 1.5 இன்ச். அப்ப உங்களுக்கு பட்டியுடைய உயரம் எவ்வளவு வரும்னா 3 இன்ச் வந்து உயரம் வருது. இந்த முன்கப்புடைய உயரத்துல இருந்து 1.5 இன்ச் நான் மேல தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். இந்த கீழே இருந்த மார்க்கை வந்து நான் அழிச்சு விட்டுக்கிறேன். அப்ப இங்க 1.5 இன்ச், இங்க 1.5 இன்ச். அப்ப பட்டியுடைய உயரம் எனக்கு எவ்வளவு கிடைக்குது? 3 இன்ச் வந்து கிடைக்குது. இங்கேயும் 1.5 இன்ச், இங்கேயும் 1.5 இன்ச். டோட்டலா வந்து எனக்கு 3 இன்ச் வந்து பட்டியுடைய உயரம் கிடைக்குது. இங்க 3 இன்ச் வருது. ஓகேங்களா? இந்த இடத்துல அதே 3 இன்ச்சை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஒருவேளை பட்டியுடைய உயரம் உங்களுக்கு இந்த இடத்துல 1.5 தான் மேல தள்ளி மார்க் பண்ணும். ஆனா 3 இன்ச் வருது. ஆனா 3 இன்ச் பட்டியுடைய உயரம் வேண்டாம், 2.5 இன்ச் போதும்னு நினைக்கிறீங்கன்னு வைங்க. 2.5 இன்ச் எனக்கு பட்டியுடைய உயரம் போதும், ஆனா இங்க 1.5 இன்ச் தான் மேல தள்ளி மார்க் பண்ணும். அதை விட ரொம்ப கம்மியாவும் மார்க் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இங்க நீங்க தாராளமா 2.5 இன்ச்சும் கூட நீங்க மார்க் பண்ணிக்கலாம், தப்பில்லை. அப்ப இங்க 2.5 இன்ச் மார்க் பண்றீங்க, இங்க இருந்து இங்க இருக்கிற பாயிண்ட்ல இருந்து தான் நீங்க பட்டியுடைய உயரம் மார்க் பண்ணும். கீழே இருக்கிற மார்க் வந்து கணக்குல எடுத்துக்கூடாது. இந்த மார்க்ல இருந்து 2.5 இன்ச் மேல தள்ளி மார்க் பண்றீங்க அப்படின்னா அப்ப இந்த 2.5 இன்ச்ங்கிறத பட்டியுடைய உயரமா எடுத்துக்கணும். அப்ப இந்த 2.5 இன்ச் கூட நீங்க 1 இன்ச் சேர்த்தி 3.5 இன்ச் வந்து இந்த இடத்துல நீங்க பட்டியுடைய உயரம் மார்க் பண்ணணும். ஆனா இங்க நம்ம 3ன்னு போட்டிருக்கிறோமே அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க இது வரைக்கும் தேவையான உயரம் 3 தான். ஆனா நீங்க 2.5 இன்ச் பட்டியுடைய உயரம் எடுக்கிறனால ஒரு 1/2 இன்ச் மேல தள்ளி தான் உங்களுக்கு பிளவுஸுடைய உயரம் இந்த இடத்துல கிடைக்கும். அதாவது இதுல பாத்தீங்கன்னா இப்ப பிளவுஸ்ல பின்பக்க உயரம் இந்த இடத்துல முடியுது, முன்பக்க உயரமும் அதுக்கு நேரம் இந்த மாதிரி சேமா முடியுது. ஆனா இங்க வந்து 1/2 இன்ச் கம்மி பண்ணி எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா பிளவுஸுடைய உயரம் பின்பக்கம் இது வரைக்கும் வரும். ஆனா முன்பக்க பிளவுஸுடைய உயரம் வந்து 1/2 இன்ச் மேல தள்ளி இவ்வளவுதான் வரும். இதுக்கு நேரம் இப்படி கிராஸா போகும். இந்த இடத்துல சரியா முடியும், பேக் அண்ட் ஃப்ரண்ட் 2 பக்கம் ஈவனா தான் முடியும். ஆனா இந்த இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி கிராஸா கிளாத் வரும், ஒரு 1/2 இன்ச் மேல தள்ளி வரும். அவ்வளவுதான் டிஃப்ரெண்ட். 2 சைட்லயும் உங்களுக்கு மேலேயும் ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டும் ஒரே சேம் அளவா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 2 சைட்லயும் பட்டி வந்து சேம் அளவா எடுத்துக்கோங்க. இல்ல பட்டி வந்து உங்களுக்கு கம்மியா தான் வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு பட்டியுடைய உயரம் கம்மியா தான் கிடைக்கும். இப்ப நான் என்ன பண்றேன்னா இங்க வந்து எனக்கு 3 இன்ச் பட்டியுடைய உயரம் வந்துச்சு இல்லைங்களா, சேம் அதே 3 இன்ச்சை இங்க மார்க் பண்றேன்னா அப்ப மேல தள்ளி இந்த இடத்துல வருது. இந்த இடத்துல வரும்பொழுது கொஞ்சம் உங்களுக்கு பிளவுஸ் பட்டி வந்து டைட்டா ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அப்ப நீங்க 2.5 இன்ச்சும் கூட நீங்க இருக்கிறதா இந்த எடுத்துக்கலாம். பட்டி வந்து ஹைட் கம்மியா எடுத்தோம் அப்படின்னா தான் பாக்குறதுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கும். உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா நீங்க இங்க எடுத்து அதே அளவையே நீங்க இங்கேயும் எடுத்துக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அப்ப 3 இன்ச்சா வந்து இங்க இந்த இடத்துல நான் பட்டியுடைய உயரம் மார்க் பண்ணிக்கிறேன். ஆனா கீழே இருக்கிற பாயிண்ட்ல இருந்து மார்க் பண்ணக்கூடாது. கீழே இருக்கிற அந்த பாயிண்ட் வந்து நம்ம பிளவுஸுடைய உயரம், பின்பக்க பிளவுஸுடைய உயரம் தான் இந்த கீழே இருக்கிற பாயிண்ட். அது வந்து இந்த 2 கோடு போடுறதுக்காக மட்டும்தான் இந்த பாயிண்ட் வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கோம். ஆனா பட்டியுடைய உயரத்துக்கு இந்த மேல இருக்கிற பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இதுல இருந்து தான் நம்ம பட்டியுடைய உயரம் மார்க் பண்ணணும். இங்க இருந்து நான் 3 இன்ச் வந்து இங்க மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்ப இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் தான் கணக்கு. இனி அடுத்தது பட்டியுடைய சென்டர் டாட்டுடைய அகலம். சென்டர் டாட்டுடைய அகலத்துக்கு இந்த சென்டர் டாட்டுடைய அகலத்துக்கு நீங்க உடம்புடைய அளவை 8 அளவுக்கு வர ஆன்சர் கூட 1 இன்ச் ஆட் பண்ணீங்கன்னா என்ன வருதோ அதை முன்கப்புடைய உயரத்துக்கு நேரம் வந்த கோட்டு கூட மார்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அது கூட ஒரு 1/4 இன்ச்சும் கூட நீங்க எக்ஸ்ட்ரா ஆட் பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். கரெக்டான இப்போ ஒரு சிலருக்கு வந்து பஸ்ட் சைஸ் வந்து பெருசா இருக்குது, முன் பக்கத்துல பஸ்ட் வந்து அவங்களுக்கு ரொம்பவே பெருசா இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அப்ப அவங்களுக்கு பஸ்ட் கட்ட உடம்பு சுற்றளவு எவ்வளவு வருதுன்னு பாருங்க. அந்த பஸ்ட் கட்ட வர சுற்றளவு வந்து 8ஆல வகுத்து வர ஆன்சர் கூட 1 இன்ச் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆட் பண்ணும்பொழுது நீங்க எக்ஸ்ட்ரானா மறுபடி எந்த ஒரு அளவும் நீங்க ஆட் பண்ண தேவையில்லை. நம்ம இந்த அளவுக்கு வந்து 1/4 இன்ச் ஆட் பண்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரியெல்லாம் ஆட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இப்ப எனக்கு வந்து பஸ்ட் கட்ட சுற்றளவு பாத்தீங்கன்னா 36 இன்ச்சு. மோஸ்ட்லி நம்ம பஸ்ட் அளவை நம்ம அளக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உடம்புடைய அளவை அளந்த என்ன வருதோ அது வந்து 8 + 1 வந்தா என்ன வருதோ அது கூட ஒரு 1/4 இன்ச் ஆட் பண்ணாலே போதும். பஸ்ட் ரொம்ப பெருசா இருக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும் நீங்க பஸ்ட் சுற்றளவை அளந்துக்கோங்க. அப்ப பஸ்ட் சுற்றளவு வந்து 36, பஸ்ட் சுற்றளவு வந்து எனக்கு
36 36 வகுத்தல் 8 + 1 அப்படின்னு போட்டோம்னா 5 இன்ச் வருது. அப்போ அந்த 5 இன்ச் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஆனால் இது எனக்கு உடம்புடைய அளவு என்ன, பஸ்ட்டு சுற்றளவு நான் அளக்கறதுக்கு மறந்துட்டேன், அளக்கலேன்னு வைங்க. அப்போ உடம்புடைய அளவு 34 34 வகுத்தல் 8 + 1ன்னு போட்டால் என்ன ஆன்சர் வருது, அது அப்படியே நீங்கள் எடுத்துக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இது கூட ஒரு 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 இன்ச் ஆட் பண்ணிங்கனாலே போதும். 1/4 இன்ச் ஆட் பண்ணிங்கன்னா அப்போ 5 இன்ச் வருது. இந்த 5.25 வேணாலும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம், 5 இன்ச் வேணாலும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து அப்போ 2 இன்ச் டிஃப்ரெண்ட் வருது உடம்புடைய அளவுக்கும் பஸ்ட்டு சுற்றளவுக்கும். பார்த்தீங்கன்னா அது எனக்கு உடம்புடைய அளவு 34, பஸ்ட்டு சுற்றளவு 36. அப்போ 2 இன்ச் வந்து டிஃப்ரெண்ட் வருது. ஆனால் பஸ்ட்டு வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறவங்களுக்கு 4 இன்ச் 6 இன்ச் இந்த மாதிரி கூட வித்தியாசம் வரும். இப்போ 34 சைஸ் இருக்கிறவங்களுக்கு பஸ்ட்டு சுற்றளவு வந்து ஒரு 38 இருக்குதுன்னு வைங்க. அப்போ 4 இன்ச் வந்து வித்தியாசம் வருது. அப்போ 38 இருக்குன்னா அந்த 38 வகுத்தல் 8 + 1 அப்படின்னு போட்டால் என்ன ஆன்சர் வருதோ அதுதான் இந்த இடத்துல அவங்களுக்கு வந்து அகலமாக எடுக்கணும். அப்போ 5.25 வருது. அப்போ அவங்களுக்கு 5.25 வந்து எடுக்கணும். ஒவ்வொரு 2 இன்ச் அதிகமாகும் பொழுது அவங்களுக்கு 1/4 இன்ச் வந்து அகலம் அதிகமாகும். இந்த இடத்துல அகலம் இப்போ எனக்கு என்ன வருது, 36 வகுத்தல் 8 + 1ன்னு போட்டால் இந்த இடத்துல 5.5 இன்ச் வரும். அந்த 5.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். 5.5 இன்ச் மார்க் பண்ணிட்டு நான் 5.5 இன்ச்சில் பாதி 2.25 வரும். அந்த 2.25லேருந்து ஒரு 1/4 இன்ச் வந்து இந்த சைடில் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். அதாவது ஒரு 1 இன்ச்லேருந்து 2 இன்ச், ஒரு புள்ளி 1 பாயிண்ட்லேருந்து புள்ளி 2 வரைக்கும் நம்ம அதிகப்படுத்திக்கலாம். அதாவது 1/4 இன்ச் வரைக்கும் நம்ம அதிகப்படுத்திக்கலாம். இந்த இடத்துல பாதி பாதி அப்படியே மார்க் பண்ணுறதான்னு மார்க் பண்ணிக்கலாம். சென்டர் டாட் வந்து இந்த மாதிரி நீங்கள் அதிகப்படுத்திக்கோங்க. ஏன்னா நான் வந்து சென்டர் டாட்டுடைய அகலத்தை மார்க் பண்ணி நான் அளந்து, அதாவது பஸ்ட் சைஸுடைய அளவை அளந்து நான் வகுத்து எடுத்தேன். அப்படிங்கிறனால இந்த சைடில் 1/4 இன்ச் அதிகப்படுத்திக்கிறேன். ஒருவேளை நீங்கள் உடம்புடைய அளவை அளந்து வைக்கிறீங்க, அதாவது உடம்புடைய அளவு வந்து 34 8ஆல் வகுத்து 1 இன்ச் ஆட் பண்ணேன் அப்படின்னா 5.25 வரும். அப்போ 5.25 எங்கே வருது, இந்த இடத்துல வருது. 5.25 எவ்வளோ வருதோ அங்கே ஒரு மார்க் பண்ணிவிட்டு, அந்த 5.25ல் பாதி எவ்வளவோ அங்கே ஒரு மார்க் பண்ணிவிட்டு, அதுலேருந்து 1/4 இன்ச் வந்து பேக் சைடில் வந்து நம்ம தள்ளி மார்க் பண்ணுவோம். ரெண்டுமே நம்மளுக்கு ஒரே மெத்தட் தான். ஓகே, இப்போ இதுலேருந்து இது வரைக்கும் வருது இல்லைங்களா, இதுதான் எனக்கு சென்டர் டாட்டுடைய அகலம். இப்போ சென்டர் டாட்டுடைய அகலமே எனக்கு எவ்வளோ வருது, 3 இன்ச் வந்து வருது. அந்த 3 இன்ச்சில் பாதி 1.5 இன்ச். இந்த 1.5 இன்ச் கட்டை தான் நம்ம வந்து சென்டரில் வந்து நம்ம மடித்து அடிப்போம். ஓகேங்களா, இது வந்து நம்ம மார்க் பண்ணி ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் பிரின்சஸ் கட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது இந்த பாயிண்ட் வந்து நீங்கள் மார்க் பண்ணணும். இப்போ இங்கே இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு வந்து ஸ்கேல் வச்சு கிராஸாக கோடு போட்டுக்கோங்க. இனி இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கோடு போடணும். இந்த கோட்டை வந்து கொஞ்சம் நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டுக்கோங்க. வெளிப்பக்கமே எக்ஸ்டர்னாக நீட்டிட்டு இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு சிலர் வந்து இங்கே வி ஷேப்பில் கட் பண்ணுவாங்க இல்லைங்களா, நம்மளே யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா பழைய வீடியோஸ்லாம் இங்கே வி ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணியிருப்போம். இந்த வி ஷேப் வேணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். ஆனால் அந்த வி ஷேப் கொடுக்கறதுனால உங்களுக்கு எந்த யூஸும் கிடையாது. அந்த கிளாத்தை வந்து நம்ம இதாகி தான் போகும், மடிப்பு பகுதிக்குள்ளே உள்ளே வந்து ஃபோல்டிங் பகுதிக்குள்ளே தான் போகும். அதனால இந்த வி ஷேப் வந்து நீங்கள் மார்க் பண்ணணும்னோ இல்லை இதை கட் பண்ணி எடுக்கணுமோ அவசியம் கிடையாது. இந்த சென்டர் டாட்டுக்கு நேராகவே நீங்கள் இப்படி ஸ்ட்ரெயிட்டாகவே கட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளுக்கு தேவையில்லை, அதனால நம்ம இதை வி ஷேப் வந்து நம்ம கொடுக்கறது இல்லை. இனி இந்த 3 இன்ச்சை வந்து 4ஆல் வகுத்தா என்ன ஆன்சர் வருதோ அந்த அளவுக்கு வந்து நம்ம இங்கே எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். 3 இன்ச்சை 1/4 இன்ச் 4ஆல் வகுத்தீங்கன்னா உங்களுக்கு 3/4 இன்ச் வரும். அப்போ இந்த இடத்துல எக்ஸ்ட்ரானா 3/4 இன்ச் கண்டிப்பாக கொடுக்கணும். ஆனால் கொஞ்சம் கிளாத் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த 3 இன்ச்சில் பாதி எவ்வளவோ அதை அப்படியே நான் இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பேன். அப்போ 3ல் பாதி 1.5, அப்போ இங்கே 1.5 இன்ச் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. நம்ம சைட் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுக்கு ஃப்ரண்ட் பார்ட் வந்து கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா வெளியில் நீட்டிட்டு இருக்கோம். அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறனால ஒன்றும் தப்பு இல்லை, 10ஆம மட்டும் போயிடக்கூடாது. அதனால நம்ம கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறோம். ஓகே, இனி முன்கழுத்துடைய உயரம் வந்து எனக்கு
ஒரு 7.5 இன்ச் நான் எப்பவும் மார்க் பண்ணுவேன். அளவு ப்ளவுஸில் பார்த்துக்கலாம் எவ்வளோ வருது அப்படின்னு. அளவு ப்ளவுஸில் நீங்கள் முன்கழுத்துடைய உயரம் அளக்கிறது எப்படி அளக்கணும் அப்படின்னா, இங்கே மேலே ஷோல்டர் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு கழுத்துடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, ஷோல்டருடைய ஸ்டார்டிங் பாயிண்ட், அந்த இடத்துல டேப் வச்சுட்டு இந்த இடத்துல பட்டி கட்டு ஜாயின் பண்ணி அடிச்சிருக்கீங்க இல்லைங்களா, பட்டி ஃப்ரண்ட் பார்ட்டையும் பட்டியும் ஜாயின் பண்ணி அடிச்சுக்கிறீங்களாங்க, அந்த இடம் வரைக்கும் டேப்பை வச்சு எவ்வளோ உயரம் வருது அப்படிங்கிறத லைட்டாக இழுத்து வச்ச மாதிரி இந்த இடத்துல கரெக்டாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் நேராக இருக்கிற மாதிரி வச்சுட்டு அது வரைக்கும் உயரம் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். எனக்கு 11.75 வந்து அந்த இடத்துல வருது. அந்த 11.75 வந்து கரெக்டாக இந்த இடத்துல டேப்பில் வச்சுக்கோங்க. 11.75 கரெக்டாக இங்கே வச்சுட்டு இங்கே நேர் பண்ணிக்கோங்க. டேப்பை நேர் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு ஹூக் மாட்டுற இந்த ஃபஸ்ட்டு கிளாத்துடைய பாயிண்ட் வந்து எந்த உயரத்துக்கு நேராக வருதுன்னு பாருங்கள். 7.5 இன்ச்சுக்கு நேராக வருது. அப்போ எனக்கு முன்கழுத்துடைய உயரம் எவ்வளோ 7.5 இன்ச் அப்படிங்கிறத நான் மார்க் பண்ணுறேன் அப்படின்னா ஃபினிஷிங்லேயும் இதே 7.5 இன்ச் வந்து எனக்கு கரெக்டாக கிடைக்கும். இந்த 7.5 இன்ச் மார்க் பண்ணும்பொழுது மேலே ஷோல்டர்ல இருந்து இந்த கோட்டு மேலே ஸ்ட்ரெயிட்டாக நேராக வச்சு ஸ்ட்ரெயிட்டாக இப்படி மார்க் பண்ணிக்கிறோம் 7.5. ஆனால் இந்த கோட்டு மேலே நீங்கள் மார்க் பண்ணும்பொழுது இந்த மேலே இருக்கிற பாயிண்ட்ல இருந்து இப்படி கிராஸாக வச்சு தான் இந்த கோட்டு மேலே இந்த 7.5ங்கிறது எங்கே வருதோ அங்கே வந்து மார்க் பண்ணிக்கணும். இங்கே இப்படி வச்சு மார்க் பண்ணுறோம், இங்கே இப்படி அப்படியே கிராஸாக கொண்டு வந்து இங்கே வந்து வச்சு மார்க் பண்ணுறோம். இப்போ இங்கேயும் 7.5 தான் ஹைட் மார்க் பண்ணிக்கிறீங்க, இங்கேயும் 7.5 தான் ஹைட் மார்க் பண்ணிக்கிறீங்க. ஆனால் இது ரெண்டையும் நீங்கள் கோடு போடும்பொழுது இப்போ லைட்டாக உங்களுக்கு கிராஸாக தான் கோடு வரும். கிராஸாக வந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கிராஸாகவே இந்த கோட்டை வந்து போட்டுக்கோங்க. இந்த இடத்துல நம்ம செகண்ட் டாட் பிடிப்போம் இல்லைங்களா, செகண்ட் டாட் பிடிக்கும்பொழுது இந்த இடத்துல கிளாத் வந்து இப்படி கீழே இறங்கும். கீழே இறங்கும் பொழுது இந்த இடத்துல நம்ம கிராஸாக கட் பண்ணது வந்து நேராயிக்கும். அதனால இந்த இடத்துல நம்ம கிராஸாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் பிரின்சஸ் கட் போடுறீங்க, இந்த இடத்துல நீங்கள் டாட் பிடிக்க மாட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கும்பொழுது இந்த இடத்துல நீங்கள் நேராக கட் பண்ணிக்கலாம். இனி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அகலம் வந்து நம்ம கம்மியாக தான் இருக்குது, அதாவது ஒரு 2.5 இன்ச்சு தான் இருக்குது. இதில் வந்து ஊக்குப்பட்டி வீப்பட்டிக்காக ஒரு 1/2 இன்ச் கம்மியாகும். அப்போ 2 இன்ச்சு தான் அகலம் வரும். அகலம் வந்து உங்களுக்கு ரொம்ப குறுகின மாதிரி போயிடும் இந்த அகலத்துக்கு நேரம் அப்படியே கட் பண்ணிங்கன்னா. அப்போ இந்த இடத்துல வந்து அகலத்தை அதிகப்படுத்தணும். எவ்வளோ அதிகப்படுத்தணும் அப்படின்னா மொத்த ஷோல்டருடைய அகலம் நீங்கள் மேலே எவ்வளோ எடுத்தீங்க 5.25. அந்த 5.25 பாதி எவ்வளோ 2.6. அந்த 2.6 கூட நீங்கள் 1/2 இன்ச்லேருந்து 3/4 இன்ச் வரைக்கும் அதிகப்படுத்திக்கலாம். 1/2 இன்ச் அதிகப்படுத்துறீங்கன்னா 3 இன்ச்சு, 3/4 இன்ச் அதிகப்படுத்துறீங்கன்னா 3.25 இன்ச், அந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 3.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். குறைஞ்சது 1/2 இன்ச் அதிகப்படுத்திக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கழுத்து வந்து இந்த இடத்துல உங்களுக்கு நேராக வரும். ஃபினிஷிங்கில் ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணி போடும்போது இந்த இடத்துல நேராக வரும். இல்லைன்னா குறுகலாக போன மாதிரி ஆயிரும். இந்த வயசானவங்களுக்கு தைக்கிறீங்க அப்படின்னா வேணால் நீங்கள் இந்த இடத்துல அகலத்தை அதிகப்படுத்தாமல் நீங்கள் விட்டுறலாம். ஏன்னா வயசானவங்க கொஞ்சம் குறுகலாக தான் போடுவாங்க. அதனால உங்களுக்கு இது கட் பண்ணும்பொழுது என்னடா ரொம்ப அகலமாக போகுதோ அப்படின்னு நீங்கள் தோணலாம். ஆனால் ஸ்டிச் பண்ணி போடும்பொழுது உங்களுக்கு கரெக்டான இது வந்து கிடைக்கும். இது வந்து ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்கிறேன். ஓகே, இனி இங்கே ஆம்போல் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல நல்லா மார்க் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த இடத்துல நம்ம உள்வளைவு மார்க் பண்ணணும். உள்வளைவு மார்க் பண்ணுறதுக்கு இந்த பாதி ஆம்போலோட உயரத்தில் பாதி, ஆம்போலோட உயரம் எவ்வளோ எடுத்திருக்கோம் 6 இன்ச். 6 இன்ச்சில் பாதி 3 இன்ச். அந்த 3 இன்ச் வரைக்கும் நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. அது வரைக்கும் நம்ம இந்த உயரத்துக்கிட்ட நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. அதிலிருந்து கீழே தான் நம்ம லைட்டாக குடஞ்சி வெட்ட ஆரம்பிக்கணும். ஆம்போலுடைய சென்டர் பகுதி எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச் கீழே தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே இருந்து லைட்டாக ஆம்போல் பெண்டு கொடுக்க ஆரம்பிச்சு இந்த ஆம்போல் இந்த ஜாயிண்ட் ஆன புள்ளி இருக்கு இல்லைங்களா, அது கூட அப்படியே லைட்டாக கொண்டு போய் இப்படி ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இந்த இடத்துல ரொம்ப கீழே இறங்கி இருக்கக்கூடாது, இங்கேயும் ரொம்ப கீழே இறங்கிக்கூடாது. இங்கே மட்டும்தான் ஒரு 1/4 இன்ச் மட்டும்தான் நீங்கள் இறக்கணும். இது வந்து நார்மல் நெக், லோ நெக், மீடியம் நெக், இந்த 3 நெக்குக்குமே நீங்கள் இந்த மாதிரி தான் ஆம்போல் வளைவு கட் பண்ணணும். போட் நெக்குக்கும் காலர் நெக்குக்கும் வேணால் நீங்கள் மேலே இருந்து நீங்கள் வளைவு வந்து கொண்டு வர ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே கட் பண்ணியாச்சு. அந்த எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. இந்த மார்க் பண்ணி அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். இப்போ இங்கிருந்து இது வரைக்கும் உள்ள உயரம் நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோம் 3 இன்ச் தான் கொடுத்துருக்கோம். இதுதான் ஒரிஜினலாக இந்த பக்கத்தில் என்ன உயரம் வருதோ அதுதான் நம்ம பட்டியுடைய உயரம். இங்கே நம்ம எவ்வளோ வேணாலும் மார்க் பண்ணலாம். ஆனால் இந்த இடத்துல எவ்வளோ நம்ம மார்க் பண்ணிக்கிறோமோ அதுதான் நம்ம பட்டியுடைய உயரமாக வந்து நம்ம எடுத்துக்கணும்.
இப்போ இதை கட் பண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடி பட்டி எப்படி மார்க் பண்ணணும்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஃப்ரண்ட் பார்ட்டை கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் பட்டி மார்க் பண்ணும்பொழுது இது இருந்ததுன்னா தான் உங்களுக்கு புரியும். அதனால இதை நான் கட் பண்ணாமல் விட்டுறேன்.